ஆசாரியும் தங்கப்பருப்புகளும். ஒரு தச்சு வேலை செய்யும் ஆசாரி தான் வேலைக்கு போகும் முன் ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு சென்று வழிபடுவது வழக்கம். ஒரு நாள் வழக்கம்போல் கோயிலுக்கு சென்றான். அவன் கண்களை மூடி கடவுளை வணங்கி கொண்டிருந்த போது ஓர் அசரீரி ஒலித்தது. பக்தனே, என் சிலையின் பின்னால் ஒரு பை நிறைய தங்கப்பருப்புகள் உள்ளன. அதில் கொஞ்சம் எடுத்து கொண்டு மீதமுள்ளதை பிறருக்காக வைத்துவிட்டு போ. இவ்வாறு அசரீரி சொன்னது. அந்த ஆசாரி கண்களை திறந்து சிலையின் பின்னால் சென்று பார்த்தான். அங்கே ஒரு பை நிறைய தங்கப்பருப்புகள் இருந்தன. தங்கத்தை கண்டதும் அவன் மனம் பேராசை கொண்டது. அவன் தங்கம் முழுவதையும் தானே எடுத்து கொள்ள நினைத்தான். இருப்பினும் அசரீரி சொன்னதற்காக ஓரிரு தங்கப்பருப்புகளை அங்கே வைத்துவிட்டு மீதமுள்ள தங்கம் அனைத்தையும் சிறு மூட்டையாக கட்டிக்கொண்டு தான் தச்சு வேலை செய்யும் வீட்டிற்கு போனான். பையை மறைவாக ஒரு இடத்தில் வைத்துவிட்டு தச்சு வேலையை செய்யத் தொடங்கினான். இவன் அந்த பையை மறைவாக வைப்பதை அந்த வீட்டிலுள்ள பெண் பார்த்துவிட்டாள். அவள் ஆசாரியிடம், பைக்குள் என்ன இருக்கிறது என்று கேட்டாள். ஆசாரியும், சமையலுக்காக பருப்பு வாங்கி கொண்டு போகிறேன் என்று பொய் சொல்லிவிட்டு வேலையை கவனிக்கத் தொடங்கினான். அந்த வீட்டு பெண்ணுக்கோ இவன் சொன்னதில் நம்பிக்கை ஏற்படவில்லை. சிறிது நேரத்துக்கு பிறகு ஆசாரி அறியாமல் அந்த பையை திறந்து பார்த்தாள். பை நிறைய தங்கப்பருப்புகள் இருப்பதை அறிந்து அவை முழுவதையும் தான் எடுத்து மறைத்து வைத்தாள். ஆசாரியின் பை நிறைய துவரம்பருப்பை போட்டு முன்பு போலவே கட்டி வைத்தாள். ஆசாரி மாலையில் வேலையை முடித்தவுடன் பையை எடுத்து கொண்டு வீடு திரும்பினான். வழியில் பையை திறந்து பார்க்கும் ஆவலில் பையை திறந்து பார்த்தான். தங்கப்பருப்பிற்கு பதில் துவரம்பருப்பு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். தான் வேலை செய்யும் வீட்டு பெண்தான் அதை எடுத்திருப்பாள் என்று அவனுக்கு புரிந்தது. ஆனால் அதை அவனால் எப்படி கேட்க முடியும்? அவன்தான் அதில் சமையல் பருப்பு இருப்பதாக அல்லவா அவளிடம் சொல்லியிருந்தான். மனம் நொந்த ஆசாரி மீண்டும் கோவிலுக்கு சென்று போய் இது பற்றி கடவுளிடம் முறையிட்டான். அப்போது மீண்டும் அசரீரி ஒலித்தது. பக்தா, உனக்கு சேர வேண்டிய தங்கப்பருப்புகளை அந்த பெண் எடுத்து கொள்ளவில்லை. அவை அப்பெண்ணுக்கு போய் சேர வேண்டியதான். நான் பிறர்க்காக எடுத்து வைக்க சொன்னேன். அவைதான் உனக்கு சேர வேண்டிய தங்கம். இப்போது நீ அவற்றை எடுத்து கொண்டு செல் என்று அசரீரி ஒலித்தது. பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவன் எடுத்து வைத்திருந்த ஒரு சில தங்கப்பருப்புகள் அங்கே இருந்தன. ஆசாரியும் வேறு வழியின்றி அவற்றை எடுத்து கொண்டு வீடு திரும்பினான்.